ஜனநாயக படம் சரியாக தமிழக மக்களிடத்திலே வரவேற்பை பெறவில்லை என்பதற்காக இன்றைக்கு ஜனநாயகத்தின் தூண்களாக இருக்கிற பத்திரிகையாளர்களை ஒரு சட்டமன்ற உறுப்பினரே குண்டர்களை வைத்து, அடியாட்களை வைத்து, கூலிப்படையை வைத்து இன்றைக்கு உயிர் போகின்ற வகையிலே ஒரு கடுமையான தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் என்று சொன்னால் தாவேக அரசிலே ஜனநாயகம் எங்கே போய் கொண்டிருக்கிறது? பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள் நடுநிலையோடு இன்றைய நாட்டு நடப்புகளை எல்லாம் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கின்ற ஒரு ஜனநாயக கடமையாற்றுகிற ஜனநாயக தூண்களாக இருக்கிறார்கள். ஜனநாயகத்தினுடைய 4வது தூண்களாக மக்களுக்கு உலகத்தை உள்ளங்கையிலே கொண்டு வருகிற அந்த பத்திரிகையாளர்கள் நம் உயிரினும் மேலானவர்கள். அவர்களை இன்றைக்கு தாக்கியிருப்பது என்பது ஒட்டுமொத்த ஜனநாயகத்தின் மீதே விழுந்த தாக்குதலாக இது பார்க்கப்படுகிறது. ஆகவே சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களுக்கு சேவை செய்வதற்காக மக்கள் பிரதிநிதியாக வந்தார்களா, அல்லது அடாதடி, கட்ட பஞ்சாயத்து, காட்டு தர்பார், ஒரு பெண் அமைச்சரே தாவேக நிர்வாகியை மிக கேவலமான அருவருப்பான வார்த்தைகளிலே ஜட்டியோடு வைத்து கொண்டு விடுவேன் என்று ஒரு பெண் அமைச்சர், தாவேகாவுடைய அமைச்சர், அந்த அமைச்சரவையினுடைய தரத்தை வெளிப்படுத்துகின்ற வகையிலே தரந்தாழ்ந்த வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறார்கள். ஒரு அமைச்சர் இன்றைக்கு காலணி அணிந்து கொண்டு ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு செல்கிறார். ஒரு அமைச்சர் IPL பார்ப்பதற்காக போதைப் பொருளை அவர் பவுடராக நுணுக்குகிற காட்சி. இப்படி அமைச்சர்கள் அடிக்கிற கூத்துகளும், இந்த கட்ட பஞ்சாயத்துகளும், அடாவடிகளும், காட்டு தர்பார்களுக்கும் எல்லையே இல்லாமல் போய்விட்டது. இது குறித்து மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள் கவனத்துக்கு செல்லுகிறதா, அல்லது இந்த செய்திகளை எல்லாம் அவர் படிக்கிறாரா? முதலிலே நம்ம முதல்வர் தினந்தோறும் செய்தித்தாள்களை பார்க்கிறாரா? உளவுத்துறையின் அந்த அறிக்கையை படிக்கிறாரா? அல்லது விஜயின் பவர் சென்டராக இருக்கிற நட்பு வட்டாரத்திலே ஆட்சியை ஒப்படைத்ததை போல, அதிகாரத்தை ஒப்படைத்ததை போல இந்த செய்தி படிப்பதையும் ஒப்படைத்து விட்டாரா? தமிழ்நாடு இப்போது யார் கையிலே இருக்கிறது? முதல்வர் விஜய் கையிலா, அல்லது முதல்வரின் நட்பு வட்டாரத்திலே உள்ள பவர் சென்டர்கள் கையிலா? இந்த அராஜகத்தை தடுத்து நிறுத்த முன் வருவாரா மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள்? அல்லது இந்த அராஜகத்திற்கு எண்டு காடே கிடையாதா? அறமே தர்மமே இன்றைக்கு ஆட்சி என்று இருந்த தமிழகத்தில் இப்படி தரிகட்டு போய் ஜனநாயகத்திற்கே கேள்வி கூத்தாக்கி இருக்கிறார்களே, எங்கே போய் முடியுமோ இந்த கொடுமை? பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். நன்றி, வணக்கம்.